ஹை ஹலோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஏலகிரிக்கு வந்தோம். பயங்கரமாக வாட்டர் ஃபால்ஸ் அது இதுன்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு நைட் ஸ்டே பண்ணிட்டு இப்போ சும்மா இந்த டைமுக்கு ஏர்லி மார்னிங் எப்படி இருக்குது, இந்த வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எழுப்பி விட்டாங்க, நல்லா தூங்கி எழுப்பி விட்டாங்க. தினமும் டைமுக்கு தூங்கணும். நானே இன்னைக்கு தூங்கலைன்னா இன்னைக்கு யாரையும் தூங்க விட மாட்டேன். ஸோ இதை பற்றி எனக்கு இந்த ஊரை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியலனாலும் கூட நல்லா இருக்குது. ஒரு மாதிரி சில்னஸ் இருக்குது. இது பாருங்க சரிதா, ஃபுல்லாக மழை, பனியே இல்லை. இது வேறு பனி இருக்கும்னாரு, ஒன்றுமே இல்லை. நானும் எதிர்பார்த்து வந்தேன், ஒன்றுமே இல்லை. அதாவது இந்த ஊட்டி கொடைக்கானல் மாதிரி வெளியே வந்தால் முறைச்சிப்போம் சொல்லிட்டு நானும் சொன்னாங்க. பார்த்தா பனியே இல்லை, ஒன்றுமே இல்லை. அதுக்கு பேர் தான் ஏலகிரி. 5 மணிக்கு மட்டும் தான் பனி இருக்குன்னா அது பேர் ஏலகிரி கிடையாது. சென்னையிலே இப்போ 5 மணிலாம் பனி இருக்கும், 6 மணிக்கெல்லாம் கொடுக்கும் மயிலும். அப்படியே மாத்தி சொல்றான்டா. சில்லுன்னு வரான் மேடம். ஏய், உனக்கு சிக்கன்லாம் வாங்கிட்டு வச்சு சாப்பிட்டே நீ? சரி விடு, நீ சாப்பிட்டே தெரில. இதுதான் நம்ம இருக்கிற ஹோட்டல். காடு, அந்த பனி இதான் ஈக்காலிப்டஸ் காடு. கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும், தாராளமாக ஒரு மாதிரி பீஸாக இருக்கும். நைட் இருட்டா இருந்தது, வெளிச்சமா இல்லை. ஃபுல்லாக தான் இருந்துச்சு. நானே நைட் ஒரு பேய் வீடியோ போட்டுலாமான்னு தெரிஞ்சேன். ஒரு லைட்டு கூட இல்லை. வாழ்க்கையில் எதுவுமே நம்ம கையில் கிடச்சிடாது, நம்ம தான் இப்போ எட்டி பிடிக்கணும். சும்மா இப்படி பயந்துகிட்டே இருந்தோம்னு வச்சுக்க, வாழ்க்கை உன செஞ்சிடும். நீ வாழ்க்கையை செய்யணும், பிடிக்கணும், தூக்கி விட்டுருவா. திரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்குரு வித்துக்குரு வர என ஓடும். தூக்கி விட்டு இவன் என்ன குரங்க விட மோசமா தவிர. பாருங்க அந்த வியூ பாருங்களேன். ஆஹா, ஆனா வெயில் வரத நினைச்சா மனசு கஷ்டமா இருக்குது. மனசே கஷ்டமாகுது. ஏன்னா வெயில் வருது, வெயில் வரக்கூடாதுன்னு தான் நினைச்சிருந்தேன், வந்துச்சு. உனக்கு என்ன தெரியும், என் இதயத்தில் வந்து விழுந்தது இடியில, மனம் எங்கும் இருந்தது வலி. அம்மா அம்மா, உலகில் உள்ள பெண்களே உரைப்பேன் ஒரு பொன்மொழி, காதல் ஒரு கனவு மாளிகை. பாருண்ணா, அது பாருங்க கையில பாருண்ணா, ஒரு கையில. நீ கவலைப்படாத, உனக்கு தன்னம்பிக்கை ஒன்று இருக்குது. அது என்னடா ஒன்றும் என்ன தனிமையில போச்சே யாரு தடுக்கல. ஐயோ தப்பா பட்டணும். அது பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. ஏலகிரி எதுக்கு வருவாங்க, ஏன் வருவாங்க, எதனால வருவாங்க, இதை பத்தி தெரியுமா? இதுதான் கவர்மெண்ட் இடம் தான். அதே ஏன்னா ஏதோ குளிக்க தட்டி பாக்குறேன். ஏலகிரியோட ஸ்பெஷல் என்ன? ஏலகிரி ஸ்பெஷலு வரலாம், குடிக்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதானே உலக வழக்கம். கிளைமேட் என்ஜாய் பண்ணலாம். இங்கே தான் கிளைமேட்டே இல்லை நேற்று, நம்ம வந்து நேரமா தெரியல. இதுதான் கிளைமேட். சென்னையில் எப்படி இருக்குமா? அடேங்க அப்பா, அங்கேருந்து நம்ம கூட நமக்கு துணையாக வந்துட்டு சொல்ல போனால் உண்மை இல்லை. ஆமாம், நான் நேற்று போட்ட ஒரு சிக்கன் பீஸுக்காக டேய் சூப்பரா, நீ வேற லெவல்டா. நீ உண்மையை சொல்ல, ரூமில் பிஸ்கட் இருக்கு, அது நம்ம கூட துணைக்கு வருதுண்ணா. அது போகும்போது பிஸ்கெட் பாக்கிட்டு நான் தலைவனை கவனிச்சுட்டு போனோம். எல்லாத்தையும் தின்னுட்டு எலும்பு போட்டுட்டு இப்ப பேச்சப்பாரு பெரிய வளல் மாதிரி. நேற்றுலேருந்தே கண்டினியூ பண்ணி, ஸ்டார்டிங் வந்ததுலேருந்தே கண்டினியூ பண்ணி பண்ணலாம்னு நினச்சோம். ஆனால் வரும்போது வண்டியில் சார்ஜர் சொதப்பிடுச்சு. ஸோ அதனால சார்ஜர் போட முடியும். சார்ஜர் இல்லாமல் நேற்று ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரூமில் போய் சார்ஜர் போடலாம் சொல்லிட்டு ரூமில் போய் சார்ஜர் போட்டோம். ரூம்லேயும் சார்ஜர் ப்ளக் பாயிண்ட் சொதப்புது. சுற்றி நான் இருக்கிற ஒரு ப்ளக் பாயிண்ட்ல மாற்றி சார்ஜர் போட்டோம். ரூம் சார்ஜ் 6000 ரூபாய்க்கு போடுறோமே, அது ஒரு ப்ளக் பாயிண்ட் ஒழுங்காக சொருக முடியுதா இல்லை கேட்குறேன். அது ஒரு பக்கம் சொதப்பிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் மைண்டே போச்சு. வீடியோன்ற மைண்ட் சரி, ஃபால்ஸ்லாம் போகணும், அதெல்லாம் பாருங்கள். அப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ஒன்று வேணால் என்ஜாய் பண்ணலாம். அது கூட வந்து ஃபாரஸ்ட்டு ரிசர்வ், அதனால் வந்து விட மாட்டாங்க. அதுவே நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் போய் பார்த்துட்டு குளிச்சுட்டு வந்தோம். எல்லாருமே போக முடியல. அதேமாதிரி போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சு, குளிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தா கண்டிப்பாக வரவங்களுக்கு
அந்த ஒன்னாவது சந்தோஷம் கொடுக்கும். ஆனா ஆமா அது எனக்கு தெரிஞ்சவங்க இருந்ததுனால போக முடிஞ்சது. சத்தியமா சொல்றேன், இது அந்த ஃபால்ஸ்ல குளிக்காம மட்டும் போயிருந்தோம்னா இங்க வந்ததே வேஸ்ட். இங்க வந்ததுக்கான அர்த்தம் ஒண்ணுமே கிடையாது. அண்ணே பரதேசி பிள்ளை பயமுத்துறா. ஏன் நான் செவனான்னு இருக்கேன், என்ன வந்து மம்பளுக்குறான் டிஜே. எங்கெல்லாம் டிஜே போட்டு நைட்லாம் சும்மா டொம்மு டொம்மு டொம்முன்னு சவுண்ட் எங்களுக்கு காண்டாயிடுச்சு. நம்மளும் உள்ள போய் அவங்க கூட ஜாயின் பண்ணிடலாமோன்னு நினைச்சோம். சரி எல்லாம் ஒரு மாதிரி இதோட பேக் சைடு நம்ம அங்கே போயிருந்தோம். லோ பட்ஜெட்டில் வந்து போனோம்னா நம்ம சென்னையில இருந்து இந்த இடம் தான் பெஸ்ட். ஏன்னா இப்போ 4 ஹவர்ஸில் நம்ம இங்கே வந்துடும். உனக்கு டைம் தேவையாதுல்ல. இப்போ நினச்சா இப்போ காலைல கிளம்புனா டக்குன்னு போயிடலாம். கொடைக்கானல் ஊட்டி போயிருந்தோம்னா எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு நாள் ஆகிட்டுல. ஆனால் கொடைக்கானல் ஊட்டி மாதிரி வராதுல்ல. இருந்தாலும் சென்னையில் அவ்வளோ வெயிலில் இருக்கிறதுக்கு நமக்கு இங்கே ஒரு லைட்டாக உடம்பு வந்து கூல் பண்ணி அந்த ஃபால்ஸில் குளிக்க எப்படி இருந்தது வந்ததுக்கு அந்த ஒன்று சாட்டிஸ்ஃபைடு, பயங்கரமான சாட்டிஸ்ஃபைடு. ஃபால்ஸ் ஆங்க அது. உண்மை சொல்கிறேன், மனசே இன்னிப்போ இப்போ அப்போ குளிக்கலாமா? இப்போ என்ன ஒன்று உள்ளே போய் வெளியே வர்றதுக்குள்ளே போதும் ஆயிடுது. ஐயோப்பா, போகும்போது சருவெலாம் இறங்கிடுது, ஏறும்போது டங்கு வரைக்கும் ஐயோப்பா முடியல. அந்த ஒன்று தான் கஷ்டம். இல்லை அதில் கஷ்டப்பட்டதான் சில விஷயம் பார்க்க முடியும். என்னன்னா இது வந்ததுமே மூச்சு வாங்க வச்சிச்சு இந்த ஊரில் பயங்கரமாக. பாருங்க, ரோட்டில் நம்மளை தவிர யாருமே கிடையாது. ஆனால் ஊரே காலியாக கிடக்குது. நான் இந்த டைமில் நிறைய வாக்கிங்லாம் போவாங்க, ஒரு மாதிரி ப்ரெசன்ஸாக இருக்கும். உள்ள அந்த பார்க்கவே குளிர்ச்சியாக இருக்கும்னு சொல்லி கடைங்க இருக்கு. ஏன்டா ஏன் எப்ப பாரு பொண்ணுனாவே அடையிற என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடி எல்லாம் முடிச்சு தூங்குறது டைம் ஆகி 3 மணி ஆயிடுச்சு. அப்போ காலையில் எந்திக்கிறது இப்போ நம்ம ரூம்ல 2 பேர் இருக்காங்க. வெயிலே அடிச்சாலும் வெளியே வர மாட்டேன். 12 மணி 1 மணி வரைக்கும் உள்ளே இருப்போம். அந்த மாதிரி இப்போ நைட்லாம் என்ஜாய் பண்ணி தூங்கிடுறாங்க. இந்த வெளியே வந்து வாக்கிங் அதுதான் சென்னையில் தினமும் பண்ணுற மேடம். நாங்கள் தான் வாக்கிங்லாம் போயிருந்தா இருக்கோம். இந்த ஒரு நாள் நிம்மதியாக இருந்தாலும் வந்தோமே, அதில் ஏன் வாக்கிங் போகணும்னு நினைக்கிறாங்க. ஓகே ரைட், கரெக்ட், புரியுது. தூங்குறாங்களோ இல்லையோ, நம்ம நாளும் படுத்து கிடக்குறாங்க. அதுன்னு ஒரு தூங்கு, ரெஸ்டட், நல்லா இரு, அவ்வளோதான், நிம்மதியாக. அதுதானே வெளியே வரீங்க, அதை பண்ணுங்க. அதுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க. அந்த எங்களுமே வெளியே சும்மா நடக்கலாம். வீட்டில் ஏசியை போட்டு வீட்டிலே இருக்கலாமே. நாங்கள் உஷார், எவ்வளோ உஷார்னா கொடுக்குற காசு ஒருத்தா இருக்குன்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்து ஏசி ஓடினபடியே இருக்குது. ஆஃப் பண்ணவே இல்லை. ஆமாம். A few minutes later. அண்ணா நீ நல்லா தூங்குனீங்க. நான் பக்கத்தில் உட்காந்துட்டு என்ன தூங்குனாங்க? போனடா அது நைட்டு ஃபுல்லா ஏன் ஆஃப் பண்ணனே? நீ நல்லா தூங்குறடா. ஜன்னல் வெளியே வச்சிட்டு இருக்கணும் போன். அது நான் நைட்டு அலாரம் ஆஃப் பண்ணி தானே படுத்தேன். அடுப்பேத்தாத. அவரு உன்னை எழுப்ப முடியலன்னு என்ன எழுப்பின்னு இருக்காரு, அவனை எழுப்புடான்னு. அதாவது நேற்று நைட்டு ட்ரிப்பு கிளம்புறதுக்காக வச்ச அலாரம் ட்ரிப்பே ஸ்பாயில் பண்ணிடுச்சு. ஏங்க நைட்டு வச்சா பரவாயில்லங்க, நைட்டு ஃபுல்லாக வைப்பாங்க. நான் 5 மணி தானே வச்சேன். நீ உங்களுக்கு அது நைட்டுமே தெரிஞ்சிருக்கு. 5 மணிக்கு வைக்கல, நீ 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வச்சிருக்காத. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். அதாவது அலாரத்தை வச்சா எப்பயும் மாற்றணுன்றதை மறந்துடுறேன். நேற்று காலையில் எழுந்துக்கிறதுக்காக வச்ச அலாரம் அது இன்னைக்கு எல்லாரும் எழுப்பி விட்டுருச்சு. அது எழுப்பி விடல, கோவம் வருமா வரா? சிங்கிள்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்னொன்று இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இதை இங்கே ஒன்று இங்கே ஒன்று வச்சுக்கிட்டு இறுக்கி பிடிச்சிக்கிட்டு நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு கவுத்துக்கணும். அதுக்கு தானே படம் பண்ற நீ? பூங்கத்தும் போய் அவனே இங்க விட்டு போயிடலான்னு பாத்துக்கிறேன். நீ அதை நிறைய பேக்ல பாத்து நத்தம் போறாங்க. இந்த மாதிரி நத்து பேக்ல வச்சு எடுக்கணும்ன்ற, இந்த கெட்டில் வேற எடுக்கணும்ன்ற, அது மாட்டிப்போங்க. அதெல்லாம் வந்து உள்ள வந்து பாத்து ஃபுல் ஆயிடும். என்ன இங்கே நான் கேட்க மாட்டேனாங்க. நைட் வாட்ச்மேன் வேலை பார்த்து எல்லாருக்காகவும் காவல் தெய்வம் இதுதான். இவர் என்ன பண்ணாருன்னா தூங்குவாரு பார்த்தா நைட்ல போய் எல்லா ரூமானு போய் நின்று அந்த பாதுகாப்பா பண்றது, எல்லாரும் தூங்கிட்டாங்களா செக் பண்றது, எக்ஸ்ப்ளோர் பண்றோம். அந்த இது நம்ம ஒரு இடம், ஆள் ஒரு இடம், எதையும் பண்ணல. ஜட்ஜி பக்கத்துல ஒரு துத்து பார்த்துட்டாரு. என்ன குறுகுறுன்னு பாக்குற? சுருக்கமான 2 வார்த்தைகள் சொல்லி விட்டுருங்க, தெரியல. ஏன் ஏலகிரின்னு பேர் வந்ததுன்னா, இங்க ஏலக்காய் இருக்கிறதுனால ஏலக்காய் கிரின்றது மலை, ஏலக்காய் இருக்கிற மலைனாலதான் அது பேர் ஏலகிரி. அப்படியா? எனக்கு ஏலக்காய் எங்கேயுமே இப்ப வாசனை வரலையே. உனக்கு மூக்கு அடைச்சிருக்கு.
நான் ஹிஸ்ட்ரி உண்மையை சொல்லுங்க, ஹிஸ்ட்ரியாக தானே. இப்போ நான் என்ன பொய்யா சொன்னேன்? சரி ஓகே. கிரின்றது மலை, ஆமா, ஏலக்கான அதுதான் ஏலகிரி. சொன்ன வார்த்தை இது வாழும் வரவழிக்கும். உண்மையா போய் தெரியல, தெரிஞ்சா சொல்லுங்க. என்னையா இவ்வளவு அப்பாவியா இருக்கிற? இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏழைகளின் ஊட்டி தான் ஏலகிரி. ஓகேவா? வாவ், இந்தங்க இது சூப்பரா இருக்கு. உள்ள என்ன நிறைய இருக்குது. இந்த மாதிரி ரைமிங் சொன்னாங்களா, நீங்க இதை சொன்னீங்களா பார்த்தீங்களா? அதுதான் நான் வழக்கமா அதெல்லாம் எங்க அவர் டைமிங்லாம் நைட்டு தான். இப்போ சாப்பிட்லான்னு கீழே போனால் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தா இட்லி, சாம்பார், சட்னி. யார் சாப்பிடுவா சட்னி சொல்லுங்கள் பார்க்கலாம். அது சண்டே அதுவுமா எவனா சட்னி சாப்பிடுவானா, சாம்பார் சாப்பிடுவானா? நாங்கள் நேற்று நைட்டு இங்கேயே செய்ய சொல்லியிருந்தோம் ஒருத்தவங்க கிட்ட. என்ன மிதக்க இருக்குது பார்த்தீங்களா, அது நைட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ காலியாகி கிடது பாருங்க. நாட்டுக்கோழி, அதுவும் நல்லா. அதனால் என்னென்ன கோழி அது? நாட்டுக்கோழி. நல்லா தொக்கு மாதிரி பண்ணி நைட்டு கொண்டு வந்தாங்க. இங்கே சமைக்க சொல்லியிருந்தோம் ஒரு கிலோ வச்சு கோழி எடுத்து. ஸோ நைட்டு சாப்பிட்டோம். சாப்பிட்டது போக ஹாட் பாக்ஸில் மூடி. இந்த கிளைமேட்டு கெட்டு போகல, அதான் நல்ல விஷயம். ஏன்னா அது ஏசிலே இருக்காலையான்னு தெரில, இந்த ஊரே சில்லுன்னு தான் இருக்குது. அதனால் ஈஸியாக எதுவும் கெட்டு போக மாட்டுது. ஸோ அதனால் வந்து நாங்கள் தப்பித்தோம். யாரா சண்டே எதுவுமா சாம்பார்லாம் சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு காண்டாகி மேலே தூக்கி நொடிட்டோம். வந்து ஹாட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் சும்மா மணக்க நைட்டு எப்படி சாப்பிட்டோமோ அதே போல் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். சண்டே காலையிலே சும்மா நாட்டுக்கோழி அப்படியே சொல்ல பார்த்தியா, எண்ணெய் மிதக்க நாட்டுக்கோழி எடுத்து இதெல்லாம் நல்லாயிருக்கும். சாப்பிட்டு முடிஞ்ச ஒரு நெஞ்சுட்டு நிற்கும் பாருங்க, அப்போ தெரியும். உண்மையாக சொன்னாங்க, யாரோ பைசான பாட்டி சமைச்சாங்களா, வேறு லெவல். யாராச்சும் உங்களுக்கு நம்பர் தேவைன்னா சொல்லுங்கள், போட்டு விட்றோம். வந்தீங்கன்னா உங்கள் நம்பரை கால் பண்ணி சமைக்க சொல்லுங்கள். ஒர்த்து. அது சாறு கிடையாது, சாம்பார். இதை சாருன்னு சொல்லி நம்ம ஏமாந்துருக்கேன். இவரு சாரு மாதிரி இருந்தது. அதான் உனக்கு தான் அந்த பீஸ் நான் ஆசையா எடுத்து ஊத்துறேன். நைட்டு தோசையை சாம்பாரோட நீங்க சாம்பார் நைட்ல ஒரு வெஜிடேரியன்றதால சாம்பாரே சாப்பிடாம நான் சக்கரை தொட்டு சாப்பிடணுங்க. வீடியோ பார்த்துட்டு போய் நம்புறேன். இந்த வீடியோ முடியுது. அதுக்கு மேலே வந்து நிறைய ஷூட் பண்ண முடியல. ஸோ நாங்கள் வந்து பிளானே பண்ணல, அன்பிளான்டு தான். ஸோ அது அப்படியே அமைஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து நல்லபடியாக கொடுத்துருக்கேன் நான் நம்புகிறேன். பார்த்துட்டு பிடிச்சவங்க லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களோட ஃபீட்பேக் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் நிறைய வீடியோ நான் பண்ண ஆரம்பிக்கிறேன். வீக்லி ஒன்ஸ் வீடியோ வந்துட்டுருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ, லவ் யூ ஆல், கீப் சப்போர்ட், பை.